அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஹalleluya. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 1:12. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று. எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். கட்டப்பட்ட நிலையில, சிம்பிளா சொல்லணும்னா, ஜெயிலுக்குள்ள இருக்கிறவன் ஜெயிலுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு எழுதுகிறது. ஐசியூ வார்டில் இருக்கிறவங்க ஐசியூ வார்டுக்கு வெளியே இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்க நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி எழுதுறார். நம்முடைய மகிழ்ச்சி என்பது கர்த்தருக்குள்ள இருக்கணும். யோனாவின் மகிழ்ச்சி எதன் பேரில் இருந்துச்சு தெரியுமா? யோனா எதன் பேரில் மகிழ்ச்சியா இருந்தா? ஆமணக்கு செடி மேல. அந்த மகிழ்ச்சி ஒரு நாள் நிக்கல. அடுத்த நாள் ஒரு பூச்சி வந்து அந்த மகிழ்ச்சியை அரித்து போட்டது. ஒரு ஆமணக்கு செடி நேத்து இருந்தது இன்னைக்கு இல்லாததுமே யோனா எந்த லெவலுக்கு போயிட்டார் தெரியுமா? சாவு லெவலுக்கு போயிட்டார். யோனாக்கு தூக்கம் கெடுத்தாலே சாகர லெவலுக்கு போயிடுவாரு. அந்த கப்பலின் அடித்தட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க, வந்து எழுப்பி விட்டாங்க. இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை என்ன? தூக்கி கடல்ல போடுங்க. ஆமா, சிலர் எதுனாலும் நான் என்ன பண்ண போறேன்? சாக போறேன். சாகவே மாட்டான். ஆமென். நம்முடைய மகிழ்ச்சி என்பது தேவன் தருகிற நன்மைகளின் மேல் இல்லாமல் நன்மையை தருகிற தேவன் மேல இருக்கும்போது அந்த மகிழ்ச்சியில சத்துருவுக்கு கை வைக்க முடியாது. எனவேதான் ஆபகுக்கு சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள். நாம ஏன் மகிழ்ச்சியா இருப்போம்னா, நம்ம வீட்டுல அத்திமரமும் கிடையாது, திராட்சை செடியும் கிடையாது. எனக்கு ஒரு மாசம் சேலரி கிடைக்காம, ஏன்னா பாட்டிக்கு வேலை இல்லை, இது வேலை உள்ள எல்லாரும் ஆயிட்டீங்க. என் மகிழ்ச்சி நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன். அவங்க சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தர் என் பலன், ஆண்டவராகிய the Lord God is my strength. அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். என்ன அதன் அர்த்தம்? நான் நினைத்தது இந்த பூமியில நடந்தாலும் நடக்காம போனாலும் கர்த்தர் என்ன உயர்த்தணும்னு திட்டம் வச்சுட்டாருன்னா அதை அவர் செய்து முடிப்பார். இந்த பிலீவ், இந்த நம்பிக்கை பவுலுக்குள்ள இருந்ததுனாலதான் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்க ஹாப்பியா இருங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் பிதா சித்தம் இல்லாமல் கீழே விழாது. அது எத்தனை காலம், எப்போ அது எழும், எப்போ அது பிறக்கணும், எப்போ அது சிறக விரிக்கணும், எவ்வளவு காலம் அது பறக்கணும், எப்போ அது கீழே விழணும் தீர்மானிக்கிறது அடைக்கலான் குருவியை வேட்டையாடுகிறவன் அல்ல, அடைக்கலான் குருவியை சிருஷ்டித்தவர். சொல்லிவிட்டு அப்படியே அடுத்து என்ன சொல்லுவார் தெரியும்? உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. எண்ணி இருக்கிறோமா? நம்ம என்ன முடியுமா? எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஈஸி. தெரியுமா நம்ம முடிதான்னு? சண்டே சர்வீஸ் முடிச்சதும் சர்ச்செல்லாம் பெருக்குவாங்க. பெருக்கும் போது கொஞ்சம் முடி சேரும். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ல அவரவர் வந்து அவரவர் முடியை எடுத்து செல்லவுன்னா தெரியுமா? தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது பாதரட்சைக்கு வர கேரண்டி கொடுத்தார். ஆமென். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை. ஆமென். அவர் அறியாமலோ அவர் அனுமதிக்காமலோ என் வாழ்க்கையில எதுவும் 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 நடக்காதுன்னு நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அறியா என் தலை முடியும். வலது கரத்தை உயர்த்தி இந்த கோரஸை பாடுங்க. நீர் அறியா. எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்னார். ஏசாயா 46வது அதிகாரம் 10-11 வசனங்களை பார்க்கும்போது அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் வாசிங்க செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். நல்ல கவனிச்சீங்களா? செய்ய முடியாதவைகளை கர்த்தர் அறிவித்தேன்னு சொல்லல, இன்னும் ஆண்டவர் உனக்கு இப்படி எல்லாம் செய்வேன்னு சொன்னார்ல, சொன்னார், இன்னும் செய்யல. அவரால் செய்ய முடியலன்னு கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஒண்ணுமே கிடையாது? ஹல்லேலூயா. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் செய்பவரே. ஆமென். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, ஆமென். வார்த்தையானவரே. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவர். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். எதை திட்டம் பண்ணினாரோ அதை செய்து முடிப்பார். எத்தனை கட்டுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும், அக்கினி 7 மடங்கு அதிகமானாலும், பத்மு தீவே உன் வாழ்க்கையானாலும், வனாந்தரமே உன் வாழ்க்கையானாலும், கர்த்தர் எதை சொன்னாரோ எதை திட்டம் பண்ணினாரோ அதை செய்து முடிப்பார். பவுல் இப்பொழுது கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறான், சிறையில் இருக்கிறான். தீமோத்தேயுக்கு எழுதும் போது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தின் 9வது வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். நான் கட்டப்பட்டேன்னு சொல்றார், அது உண்மை. ஆனா அடுத்த வார்த்தையில சொல்லுகிறார், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. எத்தனை பேர் சத்தம் ஆமென் சொல்வீங்க? இந்த வெளிச்சம் பவுலுக்குள்ள இருந்ததுனாலதான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு. ஆமென். சத்துருக்களால் என்னை கட்ட முடிந்தது, ஆனால் எனக்குள்ளே தேவன் வைத்த வார்த்தையை கட்ட முடியவில்லை. ஆதியாகமத்திலிருந்து இப்படி சொல்லிட்டு வரலாம், சாராளின் கற்பம் செத்தது, ஆனால் அந்த கற்பத்துக்குள்ளே கர்த்தர் வைத்த வார்த்தை சாகல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செத்து போன கற்பத்தால வார்த்தைய அவமாக்க முடியவில்லை. சாராளின் கற்பம் செத்ததுன்னு பைபிள்ல எழுதி இருக்கு. அதுக்குள்ளதான் இந்த வார்த்தை மாம்சமாகிறது. அதுதான் யாரு? ஈசாக்கு. சாராள் தான் கேட்கணும் இது எப்படி ஆகணும். ஆனா அந்த அம்மா கேட்கிறத ஒரு ஸ்மைல்ல காட்டிட்டாங்க. சிலர் ஒரு பெரிய டயலாக ஒரு
சிரிப்புல காட்டிட்டு போயிடுவாங்க தெரியுமா? அப்படி கிருபை பெற்றவங்களா இருக்கிறாங்க. நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பாங்க பாருங்க. அதுல நீ எல்லாம் வந்து என்னத்துக்கு மொத்த டயலாக் அதுக்குள்ள இருக்கும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இந்த அம்மா அப்படி ஒரு சிரிச்சாங்க. அவ்வளவுதான். அதான் அதெல்லாம் எனக்கு இது நடக்குமா நடக்காதா இப்படி நிறைய காரியங்கள் அதுக்குள்ள இருக்கு. நம்முடைய சிரிப்புக்குள்ளேயும் 1000 அர்த்தங்கள் இருக்கு. நம்முடைய கண்ணீருக்குள்ளேயும் 1000 அர்த்தங்கள் இருக்கு. எல்லாவற்றையும் அறிகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. சாராளின் கற்பம் செத்தது, வார்த்தை சாகல. சத்துருவுக்கு யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிக்க முடிந்தது, வார்த்தை அழிக்க முடியவில்லை. யோசேப்பு அடைக்கப்பட்டிருந்தான், வார்த்தை அடைக்கப்படவில்லை. எனவேதான் சங்கீதம் 105:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தைகளை எதிர்பாரில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் ஒருவேளை கட்டப்பட்டவனை போல இருக்கலாம், சிறைப்பிடிக்கப்பட்டவனை போல இருக்கலாம், நெருக்கப்பட்டவனை போல இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவனை போல இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் எனக்கு தந்த வசனமோ கட்டப்படவில்லை. கர்த்தர் எனக்கு தந்த வசனமோ செத்து போகவில்லை. கர்த்தர் எனக்கு தந்த வசனமோ அடைக்கப்படவில்லை. கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் பாருங்கள், இந்த வார்த்தை உடையவன், வார்த்தை உடையவன். நம்ம எல்லாருக்குமே இந்த அடையாளம் இருக்க வேண்டும். இவன் யார் தெரியுமா? இவன் வார்த்தை உடையவன். இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, இவர்கள் யுத்தத்துக்காக ஏதோம் தேசம் வெளியே போகும்போது தண்ணி இல்லாம போயிட்டு, தண்ணீர் இல்லாம போனதும் இஸ்ரவேலின் ராஜா ஐயோன்னு கத்துறான். ஏன்னா இல்ல, அவன் கத்துறதுல நியாயம் இருக்கு. ஆனா யோசபாத் கத்தல, யோசபாத் தேடுறான். யாரை தேடுறான் தெரியுமா? இங்க யாராவது தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஒருத்தன் சொல்றான், எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன் இருக்கிறான். தண்ணீர் வார்த்தவன் இருக்கிறானா, நேர் அவங்கிட்ட போலாம் அப்படி சொல்லிட்டு போகும்போது இஸ்ரவேல் ராஜா நினைச்சிருப்பான், ஒருவேளை எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன், அதனால அவன்கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணியாவது இருக்கும். எப்படி இருக்கும்? இருக்கிற தண்ணி தான் எலியா கைக்கு ஊத்தியாச்சு. இப்போ யோசபாத் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, அவன்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? வார்த்தை இருக்கிறது. வார்த்தை உடையவன், வார்த்தை உடையவன் எதையும் தேடி செல்ல வேண்டிய நிலைமை வராது. வார்த்தை உடையவனை எல்லாம் தேடி வரும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஆனா கர்த்தர் தந்த வார்த்தை மட்டும் இருக்கிறது என்றால், அந்த வார்த்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை மகிமைப்படும் ஒரு டைம் வரும் தெரியுமா? அதுதான் உதிக்கிற உன் ஒளி. அந்த ஒளியின் இடத்துல ராஜாக்கள் எல்லாரும் நடந்து வருவார்கள். வனாந்திரத்தில் யோவான் ஸ்நானன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? வார்த்தை வெளிப்படுவதற்காக. ஹல்லேலூயா. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த வசனம். லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது? 2வது அதிகாரின் 80வது வசனத்துல யோவான் எங்கே இருந்தானாம்? வனாந்திரத்தில் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். இனி அப்படியே 3வது வசனத்தை பாருங்கள். 3வது அதிகாரம் 1 முதல் பார்க்கும்போது அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. ஏன் இப்படி எழுதணும் பைபிள்ல? இப்ப யோவான் எங்க இருக்கிறாரு? அன்னாவும் காய்பாவும் யாரு? பிரதான ஆசாரி. அப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க? சொல்லுங்க ஆசாரியர்களே, எங்க இருக்கிறாங்க? ஆலயத்தில் இருக்கிறாங்க. யோவான் எங்க இருக்கிறாரு? வனாந்திரத்தில் இருக்கிறாரு. அண்ணா காய்பா எங்க இருக்கிறாங்க? ஆலயத்தில் இருக்காங்க. நியாயப்படி வார்த்தை எங்க உண்டாகணும்? ஆனா வார்த்தை எங்க உண்டாகுது தெரியுமா? ஏன் வனாந்திரத்தில் உண்டாகுது?
அங்க ஒருத்தன் வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அங்க ஒருத்தன் வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிறான். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் நீ வார்த்தை எதிர்பார்த்து இருப்பாயானால், உன்னை விட சீனியர்ஸ் அண்ணா காய்பா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தாண்டி வந்து உன்னோடு பேசுவார். நாங்க அண்ணா, நாங்க காய்பா, நாங்கெல்லாம் பிரதான ஆசாரியர்கள், நாங்கெல்லாம் மோஸ்ட் சீனியர்ஸ், நாங்கெல்லாம் பல வருடம் அப்படிலாம் பார்த்து பேச மாட்டார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துக்குள்ள வசனத்தை கொண்டாடுகிற ஒரு கூட்டம் இருக்கு. நான் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கூட்டத்துக்குள்ள வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நான் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கூட்டத்துக்குள்ள எதையும் விட வசனத்தை கண்மூடித்தனமாய் நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நான் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கூட்டத்துக்குள்ள வசனத்தை சுதந்திரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. வசனத்தை விசுவாச கண்கள்ல பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நான் அவர்களுக்காக ஆண்டவரை, வார்த்தை வெளிப்படும் வரை வனாந்திரத்தில் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். வார்த்தை வெளிப்படும். வார்த்தை, இந்த வார்த்தை கிடைச்சிட்டுனா ஹேரோதின் கத்தி யோவான் ஸ்நானன் கழுத்தில் இருக்கு. ஆனால் அவன் பதறல. வார்த்தையினுடைய பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் சங்கீதம் 36:9 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 36:9, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இதுக்கு மேல படிக்கும் போது 7ல இருந்து படிச்சீங்கன்னா உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனாலே மனுபுத்திரர் செட்டகிலிலே வந்தடைகிறார். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறார். அப்போ கிருபையாய் கொண்டு வரார், கலிகூற பண்ணுகிறார், எல்லாவித நன்மையினால் திருப்தியாக்குகிறார். அடுத்த ஒரு வார்த்தை தான் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. அந்த ஜீவ ஊற்று தான் வேர்ட் ஆஃப் காட். வார்த்தை ஆவியா இருக்கிறது, ஜீவனா இருக்கிறது. இந்த ஆவித நதி போல என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வேர்டு வேர்டு வேர்டு, வார்த்தை. சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையில் என்ன தெரியுமா? உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்முடைய வெளிச்சம் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு பாதைக்கு. இந்த வெளிச்சத்தில் நம்ம ஃபியூச்சரை பார்க்கணும். உம்முடைய வெளிச்சத்தில் நம்ம ஃபியூச்சர் எதை வச்சு பார்க்கிறோம்? 12th மார்க் வச்சு, ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு, கட்டப்பட்டிருக்கிறான். பவுல் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறது நிறைவேறும். காற்று வந்து அடிக்குது, அடிக்கிற அடியில கப்பல் எல்லாம் பீஸ் பீஸ் ஆகுது. உம்முடைய வெளிச்சத்தில் அநேக நாளாவது சூரியனாவது சந்திரனாவது காணப்படல. வெளிச்சமே இல்லாத இடத்துல ஒருத்தன் வெளிச்சத்தை பேசுறான், ஃபியூச்சரை பேசுறான், ஃபியூச்சரை பேசுறான். எனக்கு ராயனுக்கு முன்னாடி நிக்கணும் அப்படிங்கிறான், ஃபியூச்சரை பேசுறான். எங்கிருந்து பவுல இந்த வெளிச்சத்தை பாக்குறீங்கன்னா உம்முடைய வெளிச்சத்துல. வசனத்தை வைத்து ஒருத்தங்க வாழ்க்கையை பார்த்துட்டாங்கன்னா அந்த வாழ்க்கையை பார்க்க வைக்காம கர்த்தர் அந்த தீபத்தை ஆணையவே விட மாட்டார். அந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். வசனத்தை வைத்து உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கையை நீங்க பார்க்காம உங்க தீபத்தை அணைய விட மாட்டார். கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய் என்று சிமியோனுக்கு பரிசுத்த ஆவியானவரால் உரைக்கப்பட்டிருந்தது. அந்த தீபத்தை அணைய விடல. எக்ஸ்பைரி டேட் தாண்டினாலும் கர்த்தர் வாழ வைத்துக் கொண்டிருப்பார், அவருடைய மறைவில் வைத்திருப்பார். ஆமா, மன்னாவுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. எக்ஸ்பைரி எவ்வளவு நேரம் தெரியுமா? மன்னா வேலிடிட்டி ஒன் டேனா 23, அது பவர் கட் டைம். ஒன் டேனா 24 மணி நேரம். 24 மணி நேரம் தாண்டி அடுத்த செகண்ட் மண்ணா என்ன ஆயிரும் தெரியுமா? மண்ணாயிரும், கெட்டு போயிரும், கெட்டு போயிரும். அப்போ அவ்வளவுதான். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மண்ணா இருக்காது. ஆனா ஒரு பிடி மண்ணா வாழ்ந்து கொண்டிருந்தது. எங்க இருந்துச்சு தெரியுமா? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள. ஆமென். பல 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 கெட்டு போகிற சூழ்நிலையும் தாண்டி கர்த்தர் உங்களை வாழ வச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க எங்கேயோ இல்ல, அவருடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறீங்க.
ஏனென்றால் உரைக்கப்பட்டது இன்னும் நிறைவேற வேண்டியிருக்க. நம்புறவங்க மட்டும், கர்த்தர் இந்த வார்த்தை எனக்காக சொன்னார்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி தேவனுக்கு ஹalleluya, ஹalleluya. நீர் போய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் இயேசுவே நீர் சொன்ன தவறாமல் நீரை. எனவேதான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 6 முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். எங்க இருந்து? சத்தமா சொல்லுங்க. இருள். அதாவது பெரிய செய்தி, நான் அப்படியே ஷார்ட் பண்ணி சொல்லி முடிக்கணும் 12:30க்கு. எனவே நீங்க என் கூட டிராவல் பண்ண உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். அனுமதி இலவசம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். என்ன சொன்ன? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அப்படின்னா இருளிலிருந்து வெளிச்சத்தை கர்த்தர் எப்படி உண்டாக்கினார்? வார்த்தை. அப்பொழுது என்ன உண்டானது? வெளிச்சம் உண்டானது. வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னார் கர்த்தர். அப்படி சொன்னார், வெளிச்சம் உண்டாயிட்டு. அப்படி எப்படி இந்த இருள் நீங்கி வெளிச்சம் உண்டானதோ அப்படியே இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவு, பிதாவாகிய தேவனுடைய மொத்த அறிவையும் மொத்த அன்பையும், அதெல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அந்த மகிமை மேல் மகிமையை பார்க்கணும்னா யாரை பார்த்தா மட்டும்தான் முடியும் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அதை நமக்குள்ளே பிரகாசிக்க பண்ணினார். கிறிஸ்துவின் மூலமாய் தான் வாக்குத்தத்தங்கள் நமக்குரியதாய் மாறுகிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இஸ்ரவேலருக்கு மாத்திரமே உரியதா இருந்தது. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் நாமும் அதற்கு உட்படுகிறோம். எனவேதான் வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும், வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று. ஆமேன். வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்று இருக்கின்றது. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள ரேமம் ரச்சனலரியாச்சனரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரகாசித்தார். 7வது வசனம், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் கைகளை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வார்த்தை உடையவன், அபிஷேகத்தை உடையவன், அழைப்பை உடையவன், தேவ திட்டத்தை உடையவன். அதையெல்லாம் எப்படி பார்க்கணும் தெரியுமா? பொக்கிஷம், ட்ரெஷர். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இந்த பேங்குக்கெல்லாம் பணம் கொண்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? டெம்போல ஃப்ரண்ட்ல ஒரு ஜீப்பு போகும், பின்னாடி ஒரு ஜீப்பு போகும். ஏன் ஜீப்பு போகுது? ஏன் பாதுகாக்கணும்? ஏதாவது சொல்லுங்க. பணத்தை திருடிட்டு போயிடக்கூடாது. பவுல் எவ்வளவு கஷ்டப்பட்டார்னு அடுத்து சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். ஏன் இந்த நெருக்கம் வருது தெரியுமா? உள்ள என்ன இருக்கு? பொக்கிஷம். பொக்கிஷம் இருக்கிறவனுக்கு என்ன வரும்? கரெக்டா சொல்லுங்க.
எப்பக்கம் மத்தளத்துக்கு 2 பக்கம் தான் அடி விழும், தேவ பிள்ளைக்கு சுத்தி சுத்தி அடி விழும். ஆமென். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கு? பொக்கிஷம் இருக்கு. பொக்கிஷம் இல்லாதவனுக்கு அந்த வீட்டுல போனா ஒண்ணும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சா திருட அந்த வீட்டுக்கு போவானா? போக மாட்டானா? ஆமென். சிலர் எல்லாம் அவன் வரான், சத்தம் வந்தான், கிட்ட வந்து பார்த்துட்டு ஐயோ பாவம் சொல்லிட்டு போயிட்டான். ஆனா சிலர் பாருங்க, இப்படிதான் ஒரு சகோதரி வெற்றின் மடத்துல இருந்தே நடந்து போயிட்டு இருந்தாங்க. நல்லா அப்படியே முக்காடெல்லாம் போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தான். ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே வரான். பயங்கர திறமையா, அந்த செயின் பறிக்கிறதுல திறமையானவன். நேர வெற்றின் மடம் தாண்டியாச்சு, சிஎஸ்சி ஸ்கூல் தாண்டியாச்சு. கீழே WCC கிட்ட வரும்போது அவன் வித்தை கையில் எடுக்கிறான். வண்டி ஆக்சிலேட்டர் சர்ன்னு கூட்டுறான். அப்படி கழுத்துல கை வச்சா செயினை பறிச்சுட்டு போலான்னு பார்த்தா ஏமாட்டோம். அந்த லேடி பெண்டிகாஸ்ட் லேடி. போனவன் வண்டியை திருப்பிட்டு வந்து அந்த லேடிக்கு ஓங்கி ஒரு அடி. அதான் ஒண்ணு இல்ல, அப்ப எதுக்கு மறைச்சிட்டு போற? பாருங்க, அவன் என்ன எதிர்பார்த்து வந்தான் தெரியுமா? அதுக்கு ஏதாவது இல்லைன்னு தெரிஞ்சா வந்து ஒரு அடி தந்துட்டு போறான். அவன் திருடனே ஐட்டம் உள்ள இல்லைன்னா வரமாட்டான். நீங்க வீடை திறந்து போட்டு லைட்டை போடுங்க, உள்ள ஐட்டம் இல்லைன்னு தெரிஞ்சா வரமாட்டான். ஆனா உள்ள பொக்கிஷம் இருக்குன்னு தெரிஞ்சா. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா? நான் ஏன் எப்பக்கும் நெருக்கப்படுறேன் தெரியுமா? இந்த மண் பாண்டத்துக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது, ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும். ஹல்லேலூயா. அதனாலதான் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது சாதாரண ஐட்டம் இல்ல, பரலோக பொக்கிஷம். பரலோக பொக்கிஷத்தை உடைய மண்பாண்டங்களே சொல்ற, நாங்க ஒடுங்கி போக மாட்டோம், கலக்க மனமுறிவு அடைய மாட்டோம். இந்த மனமுறிவு வந்துட்டுன்னு வைங்களேன் சொத்தம். அதனாலதான் முறிந்த ஆவியை யாரால் குணமாக்க கூடும்? நம்ம ஏன் இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, எப்படி பண்ணாம இருப்பாங்க? நம்ம கிட்ட இல்லாதது இன்னொருத்தங்க கிட்ட இருக்குனாலே நம்ம கண்ணு உறுத்தும். கரெக்டா? ஏற்க மாட்டீங்களே? கரெக்டா? சகோதரர்கள் ஒத்துப்பாங்க. எஸ், கரெக்ட். அவனுக்கு கிடைக்காது. அவர் சொல்றார், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. இந்த பேங்குக்கு பணம் போகும்போது பாதுகாப்பு யார் கொடுப்பா தெரியுமா? கவர்மெண்ட். கவர்மெண்ட். ஃப்ரண்டில் பேக்கில் போலீஸ் ஜீப் போகும். இந்த மண்பாண்டம், எனக்கு இந்த மண்பாண்டம் சொல்லும் போது எனக்கு எங்கள் அப்பா தான் ஞாபகம் வரும். ஒரு வாட்டி சென்னைக்கு ஊழியத்துக்கு போனேன் அப்பா கூட. அப்போ ஒரு பெரிய ஊழியக்காரங்க ஒருத்தங்க வந்து அப்பா கிட்ட பேசுகிறாங்க, பாஸ்டர் உங்கள் சரீரத்தில் இவ்வளோ பலவீனத்தை வச்சுட்டு எப்படி பாஸ்டர் சமாளிக்கிறீங்க இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது எங்கள் அப்பா சிரிச்சுட்டு சொன்னாங்க, இந்த மண்பாண்டத்துக்குள்ள பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார், அதனால இது டேமேஜ் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஆமாம் பாஸ்டர், உங்களுக்கு பிபி உண்டா பாஸ்டர்? நோ. சுகர் உண்டா பாஸ்டர்? நோ. ஒன்றும் கிடையாது, எல்லாம் நார்மல். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? நான் ஸ்கேன் பண்ணவே இல்லை. எப்படி பாஸ்டர் வாழ்றீங்க? எப்படி பாஸ்டர் நிக்கிறீங்க? எப்படி பாஸ்டர்? பொக்கிஷம் உள்ள இருக்கு. பொக்கிஷத்தை வைத்தது கர்த்தரானா? ஆமா, இந்த பொக்கிஷத்தை நான் எடுத்து வைக்கல, அவர் என்னை எடுத்து எனக்குள்ள இந்த பொக்கிஷத்தை வைத்ததுனால பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி ஒரு பாட்டு உள்ள, எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை.
ஆமென். கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிட. ஆமென். அது அந்த வெளிச்சத்துல வெளிச்சம் பார்க்கலன்னா நம்ம ஒரு ஆள் நெருக்கினாலே போதுங்க. சர்ச்சில் பக்கத்துல 2 பேர் நெருக்கினாலே போதும், நம்ம கலக்கம் அடைந்து மனம் முறிவடைந்து இல்ல கூட. அப்பதான் நல்லா ஆராய்ச்சிட்டு போவாங்க, அவங்களையும் போய் நோண்டி அவங்களையும் மனமுறிவு அடைய வச்சு மொத்தத்தில் அவர் எங்களை ஏன் இனி யாராவது உங்ககிட்ட வந்து வார்த்தையுடையவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்க ஏன் இவ்வளோ கஷ்டம், உங்களுக்கு ஏன் இவ்வளோ நெருக்கம் அப்படி கேட்டா சொல்லுங்க, உள்ள இருக்கிற ஐட்டம் வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் நெருக்கமே இல்லையே சொல்லிடாதீங்க. ஆமென். ஆனா உங்களுக்கு ஏன் இந்த நெருக்கம், உங்களுக்கு ஏன் இந்த போராட்டம், உங்களை தானே கார்னர் பண்றாங்க, உங்களை தானே டார்கெட் பண்றாங்க, உங்களை தானே. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியுது. அதாவது பல நேரத்தில் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் பிரசங்கம் பண்ணதுல சீஷர்கள்ட்ட அதிகமா பேசினது அவர் பாடுபடுகிறது, அவர் மரிக்கிறது, அவர் 3ஆவது நாள்ல உயிரோடு எழும்பது, இதெல்லாம் பேசினார். எல்லாரும் கேட்ட புரியுற மாதிரி எல்லாரும் இருக்கிறீங்களா, அப்படி தலையாட்டிட்டே இருந்தாங்க. அப்படி ஆமென் ஆமென் ஆண்டவர். அதுவும் இல்லாம பேதுரு உனக்கும் போக மனதா இருக்கிறது, யார்கிட்ட போவோம் ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தை, நித்திய ஜீவ வசனங்கள். ஆமென், எல்லாம் ரைட். அப்போ இப்படி வசனம் கேட்ட மக்கள் எதை குறித்து ரொம்ப இயேசு ஒரு விஷயம் சொன்னார், பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்குன்னு. இவங்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன் நடக்கு தெரியுமா? டேய், அந்த 12 கூட அப்பத்தை கேட்கிறாரு. ஏன்னா 12 கூட நிறைய மீது எடுத்தது ஆளுக்கு ஒவ்வொன்ன தூக்கிட்டு 12 கூட அப்பத்தை கேட்கிறாரு. இப்போ கேட்ட பேதுரு, நீ எடுத்துட்டு வந்தியா? யோவா, நீ தானே சாஞ்சிருப்ப. ஆண்டவர் பார்த்து இன்னும் உணர்வு இல்லாம இருக்கிறீங்களேன்னாரு. அவ இவ்வளவு இயேசுவின் பக்கத்துல இருந்து கேட்ட ஜனங்கள், சீஷர்கள் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? இப்ப நம்ம ஃபாரின்ல இருந்து ஒருத்தங்க வராங்க, நாளைக்கு வராங்கன்னு வைங்கள, நம்ம வந்து எங்க போய் நிப்போம் அவங்கள வரவேற்க? கடல்லையா? எந்த ஏர்போர்ட்ல போய் நிப்போம்? அவங்க எந்த நமக்கு எது பக்கமோ அவங்க எந்த ஏர்போர்ட்ல வராங்களோ அந்த ஏர்போர்ட்ல போய் நிக்கணும். இப்போ இயேசு உயிர் தெழுவார்ங்கிற மேட்டரை மற்றவங்கள்ட்டையாவது உவமையா சொன்னார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாள்ல எழுப்புவேன். ஆனா சீஷர்கள்ட்ட ஓப்பனாவே சொன்னார். அதுவும் பேதுரு, யோவான், யாக்கோபு, மோசே, எலியா கூட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கிறாங்க. எருசலேமில் பட போகிற பாடு, இதுதான் டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு, அது கேட்கிறாங்க. இப்படி கேட்ட சீஷர்கள் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு முதல் நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் ஆகும்போது முந்தின நாள்ல போய் கல்லறைக்கு முன்னாடி வெயிட் பண்ணி இருக்கணுமா வேண்டாமா? இந்த சைடு விட்டாச்சு. ஆனா ஆப்போசிட் சைடுல பாருங்க, அவன் மரிச்சு 3ஆவது நாள்ல எழும்புவேன்னு சொன்னானே. நமக்கு தெரியல நமக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை பத்தி. அதனால சாத்தான் வரும்போதெல்லாம், ஏன்பா திருப்பியும் வந்துட்டியா, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஆமென். யோபுவுக்கு ஆரம்பத்துல புரியல அவனுக்குள்ள இருந்த பொக்கிஷத்தை குறித்து. எப்பக்கமும் ஏன் எனக்கு இந்த நெருக்கம் வருதுன்னா, பவுல் அவருடைய வெளிச்சத்தை கண்டு சொல்றான், உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வெளியே குத்துற முள்ளு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது, ஆனா எனக்கு உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை எனக்கு தெரியுது. அதனாலதான் சத்துருவானவன் நெருக்கிறான். ஆமென். அவங்க பாருங்க, அவர் 3ஆவது நாள் எழும்பிடுவேன்னு சொன்னார். எனவே தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுகளும் வசனத்தை விசுவாசித்து நடுங்குகின்றது. பிசாசு வசனத்தை விசுவாசித்து, ஆனா பிசாசனுடைய விசுவாசத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா நாம விசுவாசித்த ரட்சிப்பு நடக்கும். ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் தம்மை தாமே வெறுமையாக்கி தூதனுடைய ரூபத்தை எடுக்கவில்லை. தேவன் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்தார். அதாவது என்னை போல உங்களை போல மாறினார்.
அதனாலதான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவங்களுக்குள்ள கர்த்தர் அந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கும் போது அவன் எப்படி கை வைக்காம இருப்பான்? அவன் திருடன். அதனாலதான் அவன் காலிங் பெல்லாம் அடிச்சுட்டு வரமாட்டான். ஹலோ சிஸ்டர் இருக்கிறீங்களா, பிரைஸ் தி லார்ட் வரமாட்டான். எந்த இடத்துல கேப் இருக்குதோ, எருசலேமை சுற்றி பல ஆண்டுகளாய் சத்துருக்கள் முற்றுகை போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல வேதம் சொல்லுகிற ஒரு திறப்பு உண்டான போது உள்ள என்ட்ராயிட்டாங்க. திறப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எனவே தான் திறப்பை அடைக்கிறவர்களா இருக்க வேண்டும். திறப்பு இல்ல, திறப்பு அடைக்கப்பட்டுனா சத்துருக்கு உள்ள வர முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் எரிகோவை சுத்தி சுத்தி நடந்தாங்க? உள்ள போக முடியல. உள்ள போகிற அளவுக்கு திறப்பு இல்லை. ஏன்னா அவன் எந்த பகுதியில் வீக்கா இருப்பான், எந்த சைட்ல வீக்கா இருப்பான், இவனை அட்டாக் பண்ணலாம், இவனை அடிக்கலாம். ஏதாவது ஒரு சைட்ல தோய்ந்து போகும்போது உள்ள என்ட்ராயிருவான். நமக்கு தெரியும், அவன் எடுத்ததுமே யூதாஸ் கிட்ட போகல. 12 பேர் சுவர் போல இருக்கிற தூண்கள் அல்லவா அப்போஸ்தலர்கள், தூண்கள் அல்லவா. அவன் முதல்ல யார்கிட்ட போனான் தெரியுமா? முதல்ல அஸ்திபாரத்துக்கிட்ட போறான். அப்புறம் தான் அப்போஸ்தலர் கிட்ட போறான். அஸ்திபாரம் யார் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். எனவேதான் சாத்தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை அங்கதான் கை வைக்க வரான். இயேசு கிட்ட போறான். இயேசு வசனத்தை வச்சு துரத்திட்டார். அடுத்து யார்கிட்ட போறான் தெரியுமா? பேதுருட்ட போறான். பேதுருட்ட போனதும் அங்கேயும் உள்ள என்ட்ராக முடியல. அடுத்து யார்கிட்ட போறான் தெரியுமா? உம்மார்பில் சாய்ந்தால் சுகமேன்னு சாஞ்சிட்டு இருந்தால யோவான் யாக்கோப்ட. சிலர்ட்ட டீமா தான் போவார். ஆண்டவர் யோவான் யாக்கோபை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? எல்லாம் விட்டுட்டு தான் யார்கிட்ட போறா தெரியுமா? ட்ரெஷரர் கிட்ட. அவரும் எண்ணி பார்ப்பாரு, உள்ள வைப்பாரு. இப்படி வைக்கிறதுல ஏதோ குறைஞ்சிட்டு நினைக்க என்ன பண்ணலாம்? பரிமள தைலத்தை அப்படியே பாதத்துல மரியாள் ஊற்றும் போது கண்ணு உறுத்திட்டே இருக்கு. சில நம்ம சர்ச்சுக்கு ஸ்பீடா வரும்போது சில செருப்பு கலத்தி போடுறதை பார்த்து, ஆண்டவரை போகும்போது இந்த செருப்பு இங்க கண்ணு உறுத்திட்டே இருக்கு. ஆண்டவரே, இதை விட்டு தரித்திரருக்கு இந்த ஆலோசனை சரியான ஆலோசனையா தப்பான ஆலோசனையா? சரியான ஆலோசனை. ஆனா பைபிள்ல உடனே என்ன எழுதியிருக்கும் தெரியுமா? அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு சொல்லல, அவன் திருடனானபடியால். அதன் அர்த்தம் என்ன? 10 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுல இவனும் 10வது ஆள். சாத்தான் பார்த்தான், எஸ் இந்த பக்கம் உள்ள என்ட்ராகலாம். இதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஆஃபர் வருது. இயேசுவை காட்டி கொடுத்த அவனுக்கு 30 வெள்ளி காசு கொடுக்கிறோம். அவன் எஸ்ங்கிறான். வேதம் சொல்லுகிறது, சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். இயேசு எல்லாமே முன்னறிந்தவர். ஆனா அதே நேரத்தில் இவனை அழிப்பதற்காக இயேசு அழைக்கவில்லை. அப்படி அழைத்திருந்தால் இயேசுவினிடத்தில் வெளிப்பட்டது அநீதி. இயேசு நீதி உள்ளவர். எனவேதான் சாத்தான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் வான் பண்ணுகிறார். சாத்தான் யோவான் 13வது அதிகாரத்துல தான் யூதாசுக்குள்ளே போனான். ஆனால் கர்த்தர் 6வது அதிகாரத்திலேயே முன்னமே கண்டு, அதுல ஒரு வார்த்தை இருக்கு, அவர் முன்னறிந்து அப்படின்னு இருக்கும். தாம் செய்ய போகிறது எல்லாமே அவருக்கு முன்னாடியே தெரியும். அதாவது நாளைக்கு உள்ளதை நம்ம நாளைக்கு தான் பார்க்க போறோம், கர்த்தர் இன்னைக்கே பார்க்கிறார். அவ்வளவுதான். முன்னறிந்து அவருக்கு தெரியும். அதனால அவர் சரி பண்ணுகிறார். என்ன சரி பண்ணுகிறார்? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் அப்படின்னு. அந்த இடத்துல எல்லாரும் என்ன கேட்டிருக்கணும் தெரியுமா? நானா நானா நானான்னு கேட்டிருக்கணும். ஆனா எங்க கேட்கிறாங்க தெரியுமா? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் கேட்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த வார்னிங் அவங்க பெருசா எடுக்கல. உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொல்லும் போது அப்ப கேட்கிறாங்க, நானா நானா நானா. பேதுரு யோவானை பார்க்கிறான், யோவான் பேதுருவை பார்க்கிறான். நான் நினைக்கிறேன் யாருமே யூதாஸை பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் ஒன்றும் தெரியாதது மாதிரி. அவர் எழும்பி போனப்போ கூட எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? ஏதாவது ஏன்னா அவன் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டே இருப்பான். ஏதாவது ஆண்டவர் ஏதாவது காரியத்துக்கு
அனுப்பியிருப்பாங்க. ஃபர்ஸ்டே வார்ன் பண்றார். அதனாலதான் நோவா தன் காலத்தில் தேவ எச்சரிப்பை பெற்று, மழைன்னா என்னன்னு ஜனங்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் வார்ன் பண்ணதும் அலர்ட் ஆயிட்டாரு. தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை சத்துரு ஏன் நெருக்கிறான்? ஏன் எனக்கு இத்தனை போராட்டம்? ஏன் எனக்கு இத்தனை பலவீனம்? ஏன் எனக்கு இத்தனை பாடுகள்? ஏன் எனக்கு இத்தனை கஷ்டங்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், பவுலை கொண்டு ஆவியானவர், இங்க பாரு, நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல, உனக்குள்ளே அவருடைய பொக்கிஷம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 11 முதல் பார்க்கும்போது பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது இப்படி சொல்லுகிறார், இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். எவ்வளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சிருக்கிறார். ரீசன் ஏன் பவுலே உங்களுக்கு இப்படி? ஏன்னா எனக்குள்ளே பொக்கிஷம் இருக்கிறது. யோபு சொல்லுகிறார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். வார்த்தையுடையவன் வாழ்க்கையில பல நெருக்கங்கள் போராட்டங்கள் வரும். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், வார்த்தைக்கு எந்த பாதிப்பும் வராது. வார்த்தைக்கு பாதிப்பு வராததுனாலதான் இந்த மண்பாண்டத்தை தூக்கி வச்சாலே என்ன ஆயிரும்? உடைஞ்சிரும். ஓங்கி தட்டுனா என்னாகும்? உடையும். இந்த மண்பானையில ரிதம் சவுண்டு எடுப்பாங்க, தெரியும்ல, வேற யாராவது அடிச்சா உடைஞ்சிரும். இந்த மண் அவன் பவுல் சொல்ல எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாங்க நிக்க காரணம் என்ன தெரியும்? இந்த மண்பானை ஏன்பா உடையவே மாட்டேங்குது? தூக்கி போட்டாச்சு. கல்லு, எத்தனை கல்லு பவுல் மேல பட்டிருக்கு. ஒரு ஊரே சேர்ந்து கல் எரிஞ்சுது. ஒரு சின்ன கல் துண்டு போதும் மண்பானையில ஓட்ட விடுறதுக்கு. ஆனா பவுல் மேல ஒரு ஊரே சேர்ந்து கல் எறியுது, உடையல. ரீசன் என்ன? இது மண்பானைக்கு விசேஷம் அல்ல, இதற்குள்ளே அவர் வைத்த பொக்கிஷத்தினுடைய விசேஷம். நான் இன்றும் ஜீவனோடு இருக்க காரணம் எனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது தன்னுடைய கடைசி நாட்களிலே சில வார்த்தைகளை சொல்லுகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் நீங்கள் பார்த்தீர்களே என்றால் வாசியுங்கள். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே ஒரு கடைசி வார்த்தை உண்டு. ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா என்ன கேட்பாங்க தெரியுமா? அவங்க ரிலேட்டிவ்ட்ட போய் என்ன கேட்பாங்க? அடக்கத்துக்கு பன்னு டீ உண்டுன்னா. கடைசியா என்ன சொன்னாங்க? தாவீதின் கடைசி வார்த்தைகள் எப்படி தொடங்குறார் பாருங்க. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, க்ளோரி, யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படிங்கிறார். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. தாவீதுனுடைய முதல் வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து
தூக்கி எடுத்து கன்மலை மேல நிறுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை. தாவீதின் கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. தாவீதினுடைய ஆரம்பம் என்ன? பயங்கரமான குழியிலிருந்து எடுக்கப்பட்டு. தாவீதினுடைய முடிவு என்ன? மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. இதற்கு காரணம் என்ன? அவன் வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. நீ வார்த்தை உடையவன் ஆனால் உன்னுடைய ஆரம்பம் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் உன்னுடைய முடிவு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கரங்களை தட்டி. தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை துதித்து பாட வைத்தி. ஆட்டு தொழுவத்திலிருந்து அரியணை வரை, அரியணையிலிருந்து அவர் சமூகம் வரை தாவீதினுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்க முடியும்? என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்! ரீசன் என்ன? தாவீது சொல்லுகிறாராம், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். பல நேரத்தில் நமக்கு பேசுறதுக்கு பல ப்ராஃபட்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. ஆனா உன் மேல் அபிஷேகம் இருப்பது உண்மையானால் அவர் உன்னை கொண்டே உன்னை கொண்டே உன்னை கொண்டே உன்னோடு பேசுவார். ஹalleluya. தாவீதுக்கு யாருங்க ப்ராஃபட்? சாமுவேல் எல்லாம் லேட்டரா தானே உள்ள என்றானாரு. தாவீதுக்கு ஆமென். தகப்பன் ஈசாய் பேசுவாரா? எங்க பேசுவார்? சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் கர்த்தர் தப்புவித்தார். கர்த்தர் தப்புவிக்கலன்னா என்ன இருக்கும் தெரியுமா? என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சிங்கத்தின் கைக்கு கர்த்தர் தப்புவிக்கல தாவீதை, என்ன இருக்கும்? இறையா இருப்பான்ல, இறையா இருப்பான். உண்மைதான், ஒண்ணுக்கும் மிச்சம் இருக்காது. என்ன இருக்கும்? தாவீதுக்காக அழுறதுக்கு கூட ஒரு ஆள் கிடையாது. இதான் உண்மை. தாவீதுக்கு அங்கே எதா ஆயிருந்ததுன்னா சகோதரர்கள் வந்து ஆடை எண்ணி ஆட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்க பார்த்துட்டு போயிருப்பாங்க. தாவீது யுத்த களத்தில் போகும்போது சகோதரன், தம்பி உனக்கு எதா ஆச்சுன்னா அப்படியே தடுத்தான். நீ அகங்காரம் உள்ளவன். இன்னும் எலியாபு தாவீதை தடுக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? எலியாவுக்கு நல்லா தெரியும் மேல என்ன இருக்கு. அப்படி ஒருவேளை ஜெயிச்சுட்டானா, கோலியாத்து வந்து என்ன திட்டுனாலும் பரவாயில்ல, என் தம்பி ஜெயிச்சிடக்கூடாது. என்ன ஒரு அண்ணன்! இப்படிப்பட்ட கிருபை பெற்றவங்க எல்லாம் நம்மளை சுத்தி இருப்பாங்க. கோலியாத்து வந்து கோலியாத்து காலைல குளிச்சு கிளம்பி வருவான், நம்ம ஆட்களும் குளிச்சு கிளம்பி போவாங்க. அவன் தொடங்க ஆரம்பிப்பான், கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவான். இவங்க நல்லா கேட்டுட்டு ரைட், இன்னைக்கு முடிச்சு, இனி நாளைக்கு. இது அவங்களுக்கு பழகி போச்சு. தாவீது சொல்றான், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணும். ஐயோ, ஒருவேளை இவன் ஜெயிச்சுட்டானா, இவர் உன் அகங்காரத்தையும் உன் துணிகரத்தை நான் அறிவு. அப்போ தாவீது சிங்கத்தை கூட கரடி கூட ஃபைட் பண்ணதெல்லாம் இவனுக்கு தெரியும். தாவீதுக்கு ஏதாவது ஆயிருந்தா உண்மையா அந்த இடத்துல தாவீது ஒரு அநாதை பிணம் தான். ஆனால் திக்கற்றவர்களுக்கு சகாயர் ஒருவர் உண்டு. விடல சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். ஆமென். உங்க வாயில கர்த்தருடைய வசனம் இருக்கும் என்றார். உங்க வாழ்க்கையின் கடைசி வார்த்தை இருக்குல்ல, இப்படிதான் சொல்ல வைக்க. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது. என்னை நான் பேசல, என்னை கொண்டு ஆவியானவர் பேசினார். என்ன வேர்டு இது! எத்தனை தடவை சங்கீதங்களிலே சாட்சி, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? தாவீது என்ன பேசுறார்? ஆண்டவரே, நான் இனி இராமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். தாவீது பேசும்போது அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவனை கொண்டு பேசுகிறார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. நமக்கே தெரியாது, நம்மை கொண்டு பேசிட்டு இருப்பார். ஹல்லேலூயா.
புலம்பலான்னு போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது வாயில வார்த்தைகளை வைத்துக் கொண்டிருப்பார். நம்ம மேல இருக்கிற ஆவியானவர் நல்லவர், வைராக்கிய வாஞ்சை உள்ளவர். உன்னோடு கர்த்தருடைய வார்த்தை தருவதற்கு ஒருவரும் இல்லை என்றாலும் உன் நாவே உனக்கு தீர்க்கதரிசியாய் பயன்படுத்துகிறவரை நீ தெய்வமாக கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இந்த தாவீது கர்த்தருடைய ஆவி. நான் பேசினேன் நத்திங். நான் பேசினா அந்த குழியிலிருந்து வெளியே வந்திருக்க மாட்டேன். அதே போலதான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கான ரேமா இந்த பலிபீடத்திலிருந்து வெளிப்படுதுன்னா அது ஒரு மனிதன் பேசவில்லை, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். எனவே எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கு மாத்திரமே. சொல்லிவிட்டு தாவீது அடுத்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வமாக துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். வாசிங்க அவ்வளவுதானா? வாசிங்க அடுத்து. அவர் காலையில் மந்தாரம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல். கவனிங்க, தாவீதின் என்ன வார்த்தையாது? கடைசி வார்த்தையில் அவர் யாரை பார்க்கிறார் தெரியுமா? தாவீது ஆரம்பத்தில் எதை பார்த்தான் தெரியுமா? பயங்கரமான குழிய. அவன் வாழ்க்கையில வார்த்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க தெரியுமா? அவன் லாஸ்ட் வேர்ட் என்ன தெரியுமா? ஜீசஸ பேசுறான். ஜீசஸ் அப்படி சொல்லிட்டு அவர் காலையில் மந்தரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். சொல்லிட்டு அடுத்து அடிக்கிறார் பாருங்க, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ அப்படிங்கிறார். என்ன ஆவியானவரே, என்னை கொண்டு பேசுனீங்கல்ல, என் வாயில வார்த்தையை வச்சீங்கல்ல, என் வீடும் இப்படி ஆக்கிருங்கப்பா, என் தலைமுறை எப்படி ஆக்கிருங்கப்பா, என் கூடாரத்தை எப்படி ஆக்கிருங்கப்பா. என்ன 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 பேச வச்சீங்களோ அதை எல்லாம் என் வீட்டில் நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய வீடு தேவனுக்கு முன்பாக. எத்தனை பேர் நம்ம வாயில் அறிக்கை பண்ண நிறைய வார்த்தைகள் இருக்குல்லவா, அது எத்தனை பேர் உங்க கூடாரத்தில் பார்க்க விரும்புறீங்க? கையை உயர்த்தி என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, என்னுடைய வீடு. இதுதாங்க நம்ம கடைசி ஏக்கத்தை பாருங்க. தாவீதுக்கு ஏக்கத்தை பாருங்க. யார் எனக்கு மண்ணு போடுவான்னு தெரியலையே, அப்படி இல்லை. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இருக்காதா, இப்படி இருக்காதா சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றார். எல்லாரும் சொல்லுங்க இந்த வேட, எல்லாரும் சொல்லுங்க இந்த வேட, எல்லாரும் சொல்லுங்க இந்த வேட. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல கர்த்தர் நிறுத்தி விட்டு சும்மா விடல. சகலமும் தாவீதே மாட்டு தொழுவத்திலிருந்து அரியணையிலிருந்து அவர் சமூகம் வரை என சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை அவர் உன்னுடன் செய்திருக்கிறார். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் ஹல்லேலூயா உண்மையில் தாவீதுக்கு நான் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் என்று சொல்லி சொன்னதை நிறைவே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி. நல்ல கவனமா கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையை குறித்த A to Z சகலமும் திட்டம் பண்ணப்பட்டு
கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நாளைக்கு என்ன நடக்கணும்னு கர்த்தர் ஏற்கனவே என்ன தீர்மானித்து இருக்கிறாரோ அதுதான் நடக்க போகிறது. நேற்று நடந்ததும் அவர் தீர்மானித்தது, இன்று நடக்கிறதும் அவர் தீர்மானித்தது, நாளை நடக்க போகிறது கர்த்தர் தீர்மானித்தது. தாவீதின் கடைசி வார்த்தைகள். அவன் லைஃபை திரும்பி பார்க்கிறான். எத்தனை யார் யாரெல்லாம் என்னெல்லாமோ நினைச்சாங்க. தாவீதின் தகப்பன் தாவீதை வீட்டை விட்டு ஒதுக்கி வைத்தான். தாவீது அதிகமாய் சஞ்சரித்தது காட்டுல. எனவேதான் சங்கீதம் 23 சாட்சி. அவன் வாழ்க்கை தொடங்குறது காட்டுல, ஆனா வாழ்க்கை முடிகிறது வீட்டுல. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார்னா காட்டுல தொடங்குது லைஃப், ஆனா எங்க முடியுது தெரியுமா? நான் கர்த்தருடைய வீட்டிலே. இந்த பூமியில எது எது உங்களுக்கு மனிதர்களால நஷ்டமாகிறதோ அது எல்லாமே அவரால நித்திய உடன்படிக்கையால ஏற்படுத்தப்படும். எங்க அப்பா வீட்டுல என்னால நீடித்த நாட்களை இருக்க முடியல. மீதி எல்லாரும் இருந்தாங்க. ஒரு விருந்தினா எல்லாரையும் வரவழைக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சகோதரர்கள் யுத்த களத்துல ஒரு 40 நாள் இருந்த போது தாவீதை கூப்பிட்டு சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வாடான்னு சொல்லி அனுப்பினாரு. தாவீது பல வருஷம் காட்டுல இருந்தாரு. ஒரு சகோதரனையாவது கூப்பிட்டு, தம்பி காட்டுல இருக்கிறான், போய் விசாரித்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பினாரா? இல்லை. ஏன்? ஆண்டவர் சில நேரத்தில் நம்மை வைத்திருக்கிற நிலைமை என்பது அப்படிப்பட்ட நிலைமை தான். ஆனாலும் தாவீது அந்த இடத்துல முறுமுறுக்கல. அப்பா, நான் இத்தனை நாள் காட்டில் இருந்தேன், ஒருத்தரையாவது விட்டு என்னை விசாரித்தீங்களா? இல்லையே. அப்படி சொல்லிட்டு முறுமுறுக்கல. தாவீதுக்கு தெரியும். ஆமே, ஹல்லேலூயா. என் ஆவி என்னில் தியங்கும் போது என் பாதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு தெரியும், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். என் உட்காருதல் உங்களுக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். எங்க அம்மாவுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். நான் நடக்கிறது உங்களுக்கு தெரியும், நான் படுக்கிறது உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் என் லைஃப்ல ஹல்லேலூயா தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை. ஆண்டவர் ஒரு விசை தீர்மானித்ததை மறுவிசை மாற்றுகிறவர் அல்ல. குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இதை மனதில் உட்கொள்ள வேண்டும். நம்முடைய பார்வை மாறும், நம்முடைய பார்வை மாறும். மனமுறிவு அடைய மாட்டோம், நம்முடைய ஆவி முறியாது, சோர்ந்து போக மாட்டோம். நம்மை கஷ்டப்படுத்துறவங்களை கூட நம்ம பிளஸ் தான் பண்ணுவோம். சரி, கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். சீமை தாவீதின் மேல கல்லை தூக்கி போட்டு சபித்த போது தாவீது கூட இருந்தவன் சொல்றான், ராஜாவே நீங்க சொல்லுங்க ராஜாவே, அவனை வெட்டி போடுறேன். ராஜா வேண்டாம் வேண்டாம், கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். என்ன ராஜாவை இப்படி சொல்லிட்டீங்க? கர்த்தர் இப்படி அனுமதித்தார்னா இதுக்கான நீதியின் பலனை கர்த்தர் எனக்கு தருவார். ஆமென். வேதம் அழகாய் சொல்லுகிறது, துன்பப்பட்டவனுக்கு இளைப்பாறுதலையும் துன்பப்படுத்துகிறவனுக்கு நியாய தீர்ப்பையும் கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. அதனாலதான் அடிக்கடி சொல்வேன், நீங்க கஷ்டப்படுங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. மற்றவர்கள் உங்களை ஒதுக்கலாம், நீங்க யாரையும் ஒதுக்கிறாதீங்க. மற்றவங்க உங்களை தாழ்த்தலாம், நீங்க யாரையும் தாழ்த்திராதீங்க. மற்றவங்க உங்களுக்கு அநீதி செய்யலாம், நீங்க யாருக்கு அநீதி செய்யாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வருகிறவராய் நியாயம் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன். இன்னைக்கு கிருபாசன தண்டையிலிருந்து நமக்கு தருணங்களை தந்து கொண்டிருக்கிறார், தருணங்களை தந்து கொண்டிருக்கிறார். நாம் மாறும்படி, நாம் ஒப்புரவாகும்படி. உன்னை எதிராளி உன்னை நியாயாசனத்தில் நியாயாதிபதியிடத்தில் ஒப்பு கொடுக்க போகும்போது வழியிலே அவனோடு ஒப்புரவாகிவிடு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர், சகலமும் அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை தாவீது சொல்லுகிறார். 6வது வசனம். பேலியாளின் மக்கள் அனைவரும் கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். என தாவீது ஆரம்பம் என்ன தெரியுமா? அவர் கையில தாவீதை எடுத்தார்.
ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார், ஜலப்பிரவாகத்திலிருந்து எடுத்தார், மரண வாசலிலிருந்து எடுத்தார். நம்ம கையை நீட்டி ஒன்னை எடுக்கும் போது அது முள்ளு கையில குத்திட்டுன்னு தெரிஞ்சதும் என்ன செய்வோம் தெரியுமா? தூக்கி போட்டுருவோம். இங்கதான் தாவீதின் கடைசி வார்த்தை வான் பண்றார், உன்னை குறித்து எல்லாமே திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது, ஆனால் நீ முள்ளா இருந்தால் அவனை தூக்கி போட்டுருவார். யூதாஸ் முள்ளாயிட்டான், கர்த்தர் தூக்கி போட்டார்ல. அந்த 12 பேர் சூழ்ந்திருந்த பந்தியில் இருந்து யூதாஸை பார்த்து போ அப்படின்ட்டார். ஆண்டவர் என்ன குறித்து தான் ஃபுல் பிளான் போட்டிருக்கு. எஸ், பைபிள் என்ன நமக்கு வான் பண்ணுகிறது, என்ன நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது? ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையில, அந்த கையில் அடங்கி இருக்கலாம். போனா முள்ளு நம்ம முள்ளா இருந்தால், இங்க யாரை குறித்து சொல்ல? பேலியாளின் மக்கள். பேலியாள்னா யார் அப்படின்னா, பிசாசுக்கு பல பெயர்கள் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிராளி, குற்றம் சுமத்துகிறவன், பொல்லாங்கன், அப்படி கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒரு பெயர் தான் என்ன தெரியுமா? பேலியாள். இந்த பேலியாளின் மக்கள் என்று பைபிள்ல அவங்க கேரக்டர்ஸ் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்று என்ன தெரியுமா? துணிகர பாவம் செய்கிறவர்கள். டைம் போனதுனால நான் அதை சொல்லி விடுகிறேன். நியாயாதிபதிகள் 19:22 எடுக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் பாருங்க. துணிகர பாவம் செய்தவர்கள். எண்ணாகமம் 15:30 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அண்டியும் தேசத்தில் பிறந்தவர்களிலாகிலும் அந்நியர்களிலாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். எனவேதான் தாவீது ஜெபிக்கிறான், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்துக்கொள்ளும். காயின் துணிகர பாவம் செய்தவன், எனவேதான் அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தவன். என்ன துணிகர பாவம் செய்கிறவன் தெரியுமா? ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பாவம் செய்தான், ஆலயத்துக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்க தான் செய்ய போறான்? பாவம் செய்ய தான் போறான். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், பாவம் உன் வாசற் படியிலே படுத்து. இங்க இந்த சர்வீஸ் முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு கர்த்தருக்கு தெரியும், நமக்கும் தெரியும். நிறைய காரியம் பிளான் பண்ணி. துணிகரமான பாவம்னு என்ன தெரியுமாங்க? தப்புன்னு தெரிஞ்ச செய்யறோம் தெரியுமா? அவன் அப்படி செய்யறவன் கர்த்தரை நிந்திக்கிறானாம். இந்த யூதாஸ் செய்த பாவம் துணிகரமான பாவம், பேதுரு செய்த துணிகரமான பாவம் இல்லை. ஏன்னா பேதுரு மறுதலிக்கிறதுக்காக அங்க போகல, இயேசுவுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்க போன இடத்துல மறுதலிச்சிட்டான். ஆனா யூதாஸ் அப்படி இல்லை, காட்டி கொடுக்க தான் கூட்டிட்டு வரான், காட்டி கொடுக்க தான் கிஸ் பண்றான். இரண்டாவது பேலியாளின் மக்கள் யார்? ஏலின் குமாரரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 2:12. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பேலியாளின் மக்களா இருந்து கர்த்தரை அறிய, ஆனா அவங்க யார் தெரியுமா? ஆசாரியர்கள். கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி ராஜாக்களை ஆசாரியர்களை மாற்றி இருக்கிறார். ஆனா நம்ம எதை விட்டுட்டோம் தெரியுமா? கர்த்தரை அறிகிற அறிவை விட்டுட்டோம். அதனால என்னாச்சு? தங்களை சார்ந்தவர்களை இடர பண்ணி கொண்டே இருந்தார்கள். பேலியாளின் மக்கள் முள்ளா இருக்கிறாங்க. ஆண்டவரே, என்னை குறித்து நிறைய பிளான் வச்சிருக்கிறீங்களா ஆண்டவர், நிறைவேற்றுங்க. நிறைவேற்ற நான் உன்னை கையில் எடுக்கலான்னு கையை நீட்டினா என் கையில குத்திட்டியப்பா. பேலியாளின் மக்கள் யார் தெரியுமா? 1 சாமுவேல் 10:27 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை அசட்டை பண்ணுகிறவர்கள். சவுலை அசட்டை பண்ணினார்கள் என்று பைபிள் இருக்கு. பேலியாளின் மக்கள் அழைக்கப்பட்டவனையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனையும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனை ரட்சிக்கப்பட்டவனையும் உடனிருந்து ஆராதிக்கிறவர்களை அசட்டை பண்ணுகிறவர்கள், அற்பமாய் பார்க்கிறவர்கள் பேலியாளின் மக்கள். 4வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? 1 ராஜாக்கள் 21:10 பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள் பேலியாளின் மக்கள். அன்பு சகோதரா சகோதரி, பிறனுடைய யாதொன்றையும் அநியாயமாயோ பொய்யான காரியங்களை பிணைத்தோ உங்களுக்கென்று அபகரித்து கொள்ளாதிருங்கள். எந்த லிஸ்ட்ல கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருவார் தெரியுமா? நீங்க என்னதான் வெள்ளையும் போட்டாலும் சரி, எல்லா சர்வீஸ் அட்டன் பண்ணாலும் சரி, கர்த்தர் எழுதி வைப்பார் பேலியாளின் மக்கள் என்று. நமக்குரியது அல்லாதது மேல நமக்கு ஆசையே வரக்கூடாது. இன்னொரு ஆள் அபகரித்து ஏமாத்தி அநியாயம் பண்ணி அவங்க மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்களுக்குரியதை அபகரிக்கலான்னு நினைச்சா கர்த்தர் சொல்வார், அது முள்ளு, நான் தூக்கி எறிஞ்சிருவேன்றார்.
மனுஷன் தூக்கி எறிந்தால் கர்த்தர் தூக்கி எடுப்பார், கர்த்தர் தூக்கி எறிந்தால். ஆகாபுக்கு நாபோத்தின் திராட்சை தோட்டத்துக்கு மேல ஆசை வந்துட்டு போய் கேட்டு பார்ப்போம், அவன் தரமாட்டேமா உம்முன்னு இருப்பாரு. ஏசபேல் வருவா, ராஜா இப்படியா இருக்கணும், யாருடைய தோட்டம்? நாபோதா, நான் பார்த்துக்கிறேன். நேர 2 பேரை பொய் சாட்சி சொல்ல வைத்து ராஜாவுக்கு விரோதமா தூஷணம் சொன்னான்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி அவனை கல்லெறிந்து கொலை செய்து அந்த திராட்சை தோட்டத்தை வாங்கிடுவாங்க. அந்த முடிவை கர்த்தர் எழுதினார், எலியாவை கொண்டு சொல்லி வைத்தார். என்ன தெரியுமா? அந்த வீட்டில் ஒரு நாய் கூட இருக்காது. அந்த அளவுக்கு ஏசபேலின் முடிவு பரிதாபமாய் போனது. இன்றைய சந்தோஷம் நாளைக்கு நிலைக்கணும்னா நம்ம யாருக்கும் தீமை செய்தோம், தீங்கு செய்தோம், ஹல்லேலூயா, ஒரு ஆளை கண்ணீர் குடிக்க வைத்து நாம ஒரு பிடி சாப்பாடு சாப்பிட்றோம்னா நம்ம சாப்பிட்றது விஷம். ஆமென். எதுக்கு? கொஞ்சம் கடினமான வேர்டு தான், ஆனா சகலமும் திட்டம் பண்ணப்பட்டுட்டு இன்னும் அவர் என்ன கையில் எடுக்கலன்னா, ஹல்லேலூயா, ஆமென். இப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுட்டு ஃபுல்லாக ப்ரீச் பண்ணி டே அண்ட் நைட்டு ஊரெல்லாம் போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் கர்த்தர் இல்லைடா எனக்கு உன்னை தொட முடியல, நீ பேலியாளின் மகனாக இருக்கிற, என்னால் உன்னை கை நீட்டி எடுக்க முடியலன்னு சொல்லுவாருன்னா அது நரகத்தை விட எனக்கு வேதனை. ஆண்டவர் நீங்க திட்டம் வச்சிருக்கிறார். ஒரு மண்ணை பாத்திரமாய் மாத்திர திட்டம் அவர் மனசுல இருக்கு. ஆனா மண்ணை கை நீட்டி எடுக்கணும்ல. அதனாலதான் தாவீதை குறித்து தாவீதின் திட்டம் எப்படி நிறைவேறுச்சு தெரியுமா? தாவீதை அவர் இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டார். இன்னொருத்த முள்ளாயிட்டான். யாரு? சவுல். முள்ளுனதுமே எரிஞ்சிட்டார். அப்படி முள் நம்ம கையில ஒண்ணு குத்துறதுனால தூக்கி போட்டுருவோம், உதறிடுவோம். ஒருத்தன் அப்படி உதறினாரு, இன்னொருத்தனை தூக்கினாரு. நம்ம தூக்கி எடுக்கப்படுகிறவர்களா தான் இருக்கணுமே தவிர இப்படி உதறி போடுறவங்களா இருக்கக்கூடாது. உதறிட்டார். நம்ம கையில ஒண்ணு ஏதோ ஒண்ணு கடிக்கிறதுனால உதறிடுவோம், குத்துதுன்னா உதறிடுவோம். சவுல் இப்படி உதறினாரு பாருங்க, முடிஞ்சது. குடும்பத்தை விட்ட கிராஸ் ஃபைட். அது என்ன குறித்து திட்டம்? நான் இன்னார். நோ, நீ பேலியாளின் மகனா இருந்தாது. பேலியாளின் மகன் என்ன செய்கிறானா? நீதிமொழிகள் 16:27 சொல்லப்பட்டிருக்கிறது, பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். சமாதானம் பண்ணுகிறவர்களாய் தான் இருக்கணும் தேவ பிள்ளைங்க. கிண்டி விடுறது, கோல் சொல்றது, 2 பேருக்கு இடையில சண்டை மூட்டுறது. அநேக புருஷ மனைவி கடையில சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கிண்டி விடுற கிருபை பெற்றவங்க வருவாங்க, 2 பேர்ட்டையும் கொஞ்சம் தனித்தனியா பேசுவாங்க, முடிஞ்சது போ, யுத்தம் ஆரம்பித்தது. கிண்டி விடுறது ஆண்டவர் பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். அநேக குடும்பங்கள்ல இந்த 3வது நபரால எத்தனை சமாதான குழந்தை நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, புருஷ மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து. ஆமா, ஏன்னா உன் புருஷன் நம்ம வீட்டு ஆட்களை பார்த்து உம்முன்னு இருக்கிறாரு. ஏன்னா உன் மனைவி நம்ம சைடு வரும்போது நம்ம சொந்தக்காரங்கிட்ட பேசாம உம்முன்னு இருக்கா. அப்படியா இருக்கிறா பாரு, இன்னைக்கு மடைஞ்சதப்பா. கிண்டி விடுற கிருபை பெற்றவர்களே, உங்களை சொல்லல, உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பெரிய திட்டத்தை வச்சுட்டு கர்த்தர் ஒருத்தனை உதறி போட்டாருன்னா நரகத்தை விட வேதனை அவனுக்கு. அதான் தாவீதின் கடைசி வார்த்தை. தாவீதை ஏன் தூக்கி எடுத்தார்? அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 21, 22 வசனங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனாகிய சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீது அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படிங்கிறார். இவனை எடுக்கலாம்ப்பா, இவனை தூக்கலாம். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் அன்பு சபையே பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார்.
அதை தான் வார்த்தையா வாக்குத்தத்தமா நமக்கு தெரியப்படுத்துகிறார். அது நிறைவேற்ற அவர் நம்மை கையில் எடுக்க விரும்புகிறார். அவர் கையிலே நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் நாம முள்ளா இருந்தால் அவர் உதறிடுவார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் கையிலே ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு ஆண்டவர் நான் உமக்கு முள்ளாயிடக்கூடாது. ஒரு வார்த்தை கூட சொல்லி நேரம் போய்விட்டது, செபிக்கிறேன். எருசலேம் குமாரத்திகளை உன்னத பாட்டிலே நேசர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? முட்கள் என்றார். சுலேமியாளை என்ன சொன்னார் தெரியுமா? லீலி முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் இருப்பது போல குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்றார். அப்ப எருசலேம் குமாரத்திகள், எருசலேம் குமாரத்திகள்னா எழுத்தின்படியான மணவாட்டிகள். எழுத்தின்படியான மணவாட்டிகள் இப்ப யாரா இருக்கிறாங்க? முட்களா இருக்கிறாங்க. புறஜாதியான பெண் இப்ப யாராயிட்டா? லீலி புஷ்பம் ஆயிட்டா. இப்ப நேசர் வந்துட்டு யாரை தூக்கிட்டு போறார் தெரியுமா? இதோ வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மார்பில் சாய்ந்து கொண்டு வருகிற அந்த இவள் யார் தெரியுமா? இவதான் லீலி புஷ்பமா இருந்தால். லீலி புஷ்பம்னா என்ன தெரியுமா? முட்களின் நடுவே லீலி புஷ்பம். அந்த காற்று அடிக்கும் போது இந்த செடி அசையும் போது அந்த இதழ்கள் முள்ள போய் படும். பட்டதும் அந்த இதழ்கள்ல கீறல் விழும். அந்த கீறல் விழும்போது அதுக்குள்ள வாசனை வரும். அப்படிதான் நீ அவளை எவ்வளவு காயப்படுத்து, அவள்கிட்ட இந்த வாசனை தான் வரும், வேதனை வராது. அதான் எப்பக்கம் நெருக்க எங்களை நீங்க வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். எங்களை கஷ்டப்படுத்துறவங்களை எங்க மனசு சபிக்கல, நல்லா இருங்கன்னு தான் சொல்லுது. இதுதான் பொக்கிஷம் உடையவன். நாளைக்கு அவர் வரும்போது எழுத்தின்படி மணவாட்டியா இருக்க வேண்டியவங்களை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு, ஏன்னா முள்ள யாராவது தோல்ல தூக்கி வைப்பாங்களா? அவங்களாம் முள்ளா இருந்தாங்க. ஆனா லீலி புஷ்பமா இருந்தவளை தன் மேல சாய வைத்து அப்படி தூக்கிட்டு போறார். இப்ப முள்ளா இருந்தவங்க எல்லாம் யாருப்பா இது? வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாச்சு, நாங்கெல்லாம் பெண்டிகாஸ்ட் சர்ச்சு போறோம், அதுவும் சாதாரண காஸ்பல் அல்ல, ஃபுல் காஸ்பலுக்கு போறோம். இப்படி எல்லாம் சொல்லிலாம் போக முடியாது. நீங்க முள்ளா இருந்தா, நான் முள்ளா இருந்தா, நடுக்கத்தோடு இந்த வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உள்ளம் அழுது கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் உதறிட்டார்னு எங்களை சவுல ஒன்ஸ் உதறிட்டாரு. அந்த குடும்பத்தை விட்டே கிருபை ஒன்ஸ் உதறிட்டார்னா, ஆண்டவரே உம கேட்டவனாய். இன்னைக்கு அநேகருக்கு நிர்விசாரம் என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம். அதான் ஆண்டவர் ஏற்கனவே என்ன நினைச்சாரோ அதான் நடக்கும். நினைத்து வைத்திருக்கிறார். நான் அவர் கையில் இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்ற பாடலை அர்ப்பணிப்போடு பாடி ஜெபித்து முடிக்க போகிறோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பாடுங்க. பின்னோக்கே நான் உலகம் என் பின்னே, உலகம் என் பின்னே, இயேசுவே அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் தாழ்த்து. உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ரெண்டு கைகளை உயர்த்தி என்னை கைவிடாதிரோ, என்னை உதறிராதீங்கப்பா, உதறிராதீங்கப்பா. எங்களை உதறிராதீங்கப்பா. உமக்காக உமக்காக உமது பல நீந்திடுமே, உமக்காக யாவும். ஹல்லேலூயா. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உம்மை
வெட்கமடைய ஆமென். உம்மை மகலமதனரே தமது முக பிரகாசம் தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே தமது ஹல்லேலூயா ஆமென். வலது கரத்தை அப்படியே உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து பேலியாளின் மகனா இருந்திடக்கூடாது. உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் நிற்கணும். தாவீது தன்னுடைய கடைசி வார்த்தையில் ஒரு பெரிய சாட்சியையும் மகிமை நம்பிக்கையும் வெளிப்படுத்தினது போல நாங்க வெளிப்படுத்தணும். முள்ள இருந்து உங்களை காயப்படுத்தி நாங்க எங்க வாழ்க்கை இழந்துடக்கூடாதுப்பா. காத்துக்கொள்ளும், நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், உங்க கிருபை பெரியது. உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்து எங்களோடு பேசினீர். சகலத்தையும் நீர் திட்டம் பண்ணி நிச்சயமான நித்திய உடன்படிக்கை எங்களோடு ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, நாங்க முள்ளா இருந்து அதை அடையாமல் போகாதபடிக்கு உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருந்து உம்முடைய கையினாலே உருவாக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு மேன்மை அடைந்து உமக்கு மகிமையாய் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்துகிற இந்த பேலியாளின் மகனாய் மகளாய் காணப்படாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்வீராக, ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.